ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் பேசுகிறேன். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் உங்களை வந்து சந்திக்கிறதுல பெருத்த ஆனந்தம். உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்க வேண்டுமென மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்க பணமுடன். இந்த வீடியோவை மிக முக்கியமான ஒரு இடத்துல இருந்து தான் நான் உங்களுக்காக பதிய வைக்கிறேன். இந்த இடம் எந்த இடம்னா, எனக்கு உள்ளார்ந்து பெருத்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இடமே. என் வாழ்வில் பெரும் மாற்றத்தை பெரும் தாக்கத்தை ஆன்மீக ரீதியாக ஏற்படுத்திய இடமான அருணாச்சலேஸ்வரர் குடியிருக்கக்கூடிய திரு அண்ணாமலை இடம்தான். இந்த மலையை பற்றி ஒரு ரகசியங்களை வெளியிடணும் அப்படின்னு நினச்சோம்னா கோடியான ரகசியங்கள் இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பதிய வைக்கிறோம். இந்த திருவண்ணாமலையை சுற்றி நிறைய ஜீவசமாதிகளும் நிறையா சித்தர்களும் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், நடமாடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பது பல்வேறு நபர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பௌர்ணமி என்று முழு நிலவை மலை மீது படும்பொழுது இந்த மலையை சுற்றி கிரிவலம் வருவது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. அதைவிட மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மலையின் மீது சில ரகசியமான ஜீவசமாதிகள் உள்ளது. இது பல பேர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். மலைக்கு கீழ் ரமண மகரிஷி, விசிறி சுவாமியார் இடம், இந்த மாதிரி பல்வேறு ரகசிய ஜீவசமாதிகள் இருந்தாலும் மலையின் மீது நமக்கு வெளிப்படையாக தகவல்கள் மூலமாக கிடைத்தது 3 நபர்களோட ஜீவசமாதி. ரமண மகரிஷி ஆசிரமத்திற்குள் சென்று அதற்கு பின் மலை மீது ஏறக்கூடிய ஒரு பாதை இருக்கின்றது. இந்த பாதையானது காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை மட்டுமே இந்த பாதை திறந்திருக்கும். இது மட்டுமில்லாமல் கோயிலின் பின்புறமாகவும் ஏறி அந்த மலையின் மீது வர முடியும். அதாவது ஜோதி, கார்த்திகை தீபம் ஜோதி போடுவாங்கள்ல, அந்த ஜோதி போடும்போது மலை மேலே ஏறி தான் போடுவாங்க. அந்த ஜோதி போடும்போது போகக்கூடிய பாதையில் குறிப்பிட்ட இடத்துல ஒரு திருநீர் சித்தர் அப்படின்னு ஒரு சித்தரோட ஜீவசமாதி இருக்குது. இந்த திருநீர் சித்தரோட ஜீவசமாதியோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? அவரோட பூத உடலை திருநீராகவே மாற்றி அந்த இடத்துல சித்தமடைந்துட்டார். இப்போவும் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த இடத்துக்கு போகும்போது அவ்வளோ ஒரு குளுமையும் அவ்வளோ ஒரு தெய்வீக உணர்வும் அந்த இடத்துல கிடைக்கும். அந்த இடம் நீங்கள் ரமண மகரிஷி கோயிலுக்குள்ளே போய் அதற்கு பின்னாடி மலை மேலே சுமாராக ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து சென்றீர்கள் என்றால் அங்கு இருக்கின்றது இந்த திருநீர் சிற்றரின் ஜீவசமாதி. மிக உன்னதமான மிக அமைதியான ஒரு இடம். இந்த இடத்திற்கு கண்டிப்பாக வாருங்கள். இந்த இடமானது உங்களுக்கு ஆன்ம விசாரணை செய்வதற்காகவும் உங்கள் மனதை தெளிவுபடுத்துவதற்காகவும் உங்களுக்கு நிச்சயமாய் வழிகாட்டும். நாங்கள் பணவளக்கலையின் சார்பாக வருடம் ஒரு முறை குபேர கிரிவலம் என்று ஒரு கிரிவலம் வருவோம். அச்சமயத்தில் இந்த மலையின் மீது ஏறி அங்கே உட்கார்ந்து பலவிதமான தாந்திரிகமான தியான முறைகளை செய்வோம். நல்மாற்றங்கள் மனதளவிலும் செயலளவிலும் ஏற்பட்டது, கண்கூடாகவே நடந்தது. ஆகவே அன்பு நண்பர்களே, நீங்கள் திருவண்ணாமலை வரும்பொழுது பௌர்ணமிக்கு வரோம், அவசரமாக கிரிவலம் வந்துட்டு போகணும் அப்படிங்கிற உணர்வுகள் இல்லாமல் இந்த மலையின் மீது இருக்கக்கூடிய திருநீர் சித்தர் ஜீவசமாதிக்கு சென்று அமைதியாய் உட்கார்ந்து உங்களை நீங்களே அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இந்த ரகசியமான விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மலையின் மீது வந்து உட்கார்ந்து தியானம் செய்யுங்கள். உங்கள் வாழ்வின் ஆனந்தத்தை உள்ளார்ந்து கவனிக்கக்கூடிய இடம் இந்த இடம். இது திருவண்ணாமலை மேல் இருக்கின்றது. வாருங்கள். மலை மேலே போனால் கோயிலோட முழு வடிவத்தையும் பார்க்கலாம், திருவண்ணாமலையையும் முழுசாக பார்க்க முடியும். பல்வேறு நபர்கள் இங்கு சென்று வருவதாகவும் சூட்சும முறையில் பல்வேறு சித்தர்கள் அங்கு இருப்பதாகவும் இப்போதும் பல பெரியவர்கள் நம்மிடம் தகவல் பரிமாறியுள்ளார்கள். நீங்களும் வாருங்கள். எல்லாம் வல்ல அருணாச்சலேஸ்வரரோட ஆசீர்வாதம் நிச்சயமாய் உருவாகும். அது மட்டுமில்லாமல் ரமண மகரிஷி பல ஆண்டுகள் உட்கார்ந்து தியானம் செய்த இடமும் அங்கு இருக்கின்றது. அது ரமண ஆசிரமம் மூலமாகவும்
அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இதை தெரிந்து கொண்ட அன்பு நண்பர்களே, திருவண்ணாமலை மீது இருக்கக்கூடிய திருநீற்று சித்தரின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் எல்லா நலமும் 100% கிடைக்கும் என்பதை, திருவண்ணாமலை மீது உங்கள் காட்சி கிடைக்க எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் புது வீடியோவோட உங்களை நான் சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன், வளர்க புகழுடன். நன்றி.